சிவாய நம. நான் உங்கள் சித்தத்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனிடம் மா இலை தீபம் 9 நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி கந்த குரு கவசம் படிக்கணும். சுமங்கலி பெண்கள் 6 தீபங்கள் ஏற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி. பார்வதி தேவி அம்மாவிடமும் முருகனிடமும் உங்கள் குடும்ப சுபக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யும் போது எந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். சித்தர்கள் சொல்கிற ஒவ்வொரு மூலிகை இலையும் அற்புதமான சக்திகள், பலன் நிச்சயமாக உண்டு. அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் இந்த பூஜை செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இப்போ கலியுகத்தில் நிறைய பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலையும். கணவர் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு வராங்க, வந்து போயிட்டு இருக்கும் போது நல்ல சந்தோஷமாக இருக்க கணவர் மனைவியிடம் பல சிக்கல்கள் வருது. கணவர் அந்த பெண்ணுடைய தொடர்பு இருக்கு. இதை மனைவி தெரிஞ்சிட்டு சந்தேகப்பட்டு கேட்கும் போது இருவருக்கும் வேத வாக்கியங்கள். கணவர், இனிமேல் நீ உன் பிள்ளையோட நீ இருந்துக்கோ, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிந்தது. 6வது வருஷம் தாய் வீட்டுக்கு போகிறேன்னு போனாங்க, வரவே இல்லை. அவங்களுக்கு ஒரு தொடர்பு அங்கே இருக்குது, அதனால் அவங்க போயிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தோம், யாரும் மறந்து வச்சிட்டாங்க. அதனால் எங்களால் வாழ்க்கை வாழ முடியல, நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம். கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதனால் இருவருமே பிரிஞ்சிட்டோம். இருவருமே நாங்கள் வேறு திருமணம் செஞ்சுக்கணும். கல்யாணம் ஆன ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கினேன், கல்யாணம் ஆன நான் திருமணம் செஞ்சுக்கினேன். ஆனாலும் நாங்கள் நிம்மதி இல்லை. இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்தில் இப்போ அதிகமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. கணவர் மனைவி கடைசி காலம் மட்டும் அவங்க வாழ்ந்து பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கடமை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அப்படியே மாறி மாறி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை போல் சந்தேக பிரச்சனைகள், இந்த மாதிரி தொடர்பு. கல்யாணம் ஆயிட்டு தெரியும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, ஆனாலும் அவங்க அந்த துணை உறவு வைத்து கொள்ளுவது தவறு. அது ரொம்ப நடக்குது இப்போ. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது நடந்துட்டு இருக்கு. சந்தோஷமாக இருக்கணும். ஒரு முறை அந்த மாங்கல்யம் நீங்கள் கட்டினா அது உங்களுடைய துணையவள். எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. பேசுங்க, பேசினாதான் ஒரு விடை கிடைக்கும். கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கங்க, என்னை சந்தேகப்படாது. அந்த மாதிரி நான் இல்லைன்னுட்டு சாந்தமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுக்குவாங்க. சிலர் செய்வாங்க, அந்த தவறை செய்துட்டு எதுவுமே தெரியாத இருப்பாங்க. அதனால் இந்த பூஜை நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். முருகனிடம் நீங்கள் இதை போல் வேண்டுனாவே எந்த இடத்துல தவறு இருக்குன்னு அவர் திருத்தி விட்டுடுவார். அந்த சக்தி முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பாங்க. நீங்கள் இதை பூஜையை எல்லா கஷ்டத்தையும் முருகனிடம் கண்டிப்பாக நீங்கள் அமர்ந்து கந்த குரு கவசம் படிச்சுட்டு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் கணவர் இப்படி செய்கிறாரு, அது எது இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த மாதிரி பிரச்சனை, கணவர் மனைவி நல்லா இருந்தோம், மாமியாரால் பிரச்சனை, மாமியார் நல்லா பார்த்துக்கினாங்க, கணவரால் பிரச்சனை, குடும்பத்தில் அக்கா தங்கச்சி உறவே இல்லாத இருக்குது, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை. அதே போல் குழந்தை பாகியம் 7 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, அவங்க கூட இந்த பூஜையை செய்யலாம், கண்டிப்பாக பலன் உண்டு. அதே போல் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், எனக்கு இந்த தோஷத்தால் திருமணம் ரொம்ப தடையாக இருக்குது, அவங்க கூட இந்த பூஜை செய்யலாம். எல்லாருமே இந்த பூஜை செய்யலாம், பொதுவாகவே செய்யலாம் இந்த பூஜை.
இந்த பூஜை எல்லாமே சித்தர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருக்க. இந்த மூலிகை இலை தீபத்தால முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவர் காலத்திலேயே ஓலைச்சுடி வைத்து அவர் எழுதப்பட்டிருக்க ஓலைச்சுடி தான் ஆத்மஜோதி சித்தருடைய சிவவாக்கியம். முருகனிடம் இந்த குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்க அமர்ந்து சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு விடை கிடைக்கும். ஒருவரால தொந்தரவுகள் ஏற்படுது, ஒருவரால இந்த பிரச்சனை இருக்குன்னா அது அவரிடம் நீங்க சொல்லி சரணாகத்தாயிடுங்க. கண்டிப்பா அது கடவுள் நிச்சயமா பார்த்துக்குவாங்க. அதனால இந்த மாயிலை பூஜை தொடர்ந்து நிறைய பக்தர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் நிறைய மாற்றம் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த பூஜைகள் செய்து மாற்றம் இருக்கு, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நான் இந்த பூஜை எல்லோருக்கும் சமர்ப்பணமாகட்டும். தீர்க்க மங்கலம், தீர்க்க சுமங்கலி பவம். எல்லோரும் நலமா இருக்கணும் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. யூடியூப்பில் சித்தத்தாயம்மான்னு போடுங்க, ஃபுல் லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள் எப்படி செய்வது பூஜைன்னு. சிவாய நம. குருவின் துணை.